வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படங்களுடைய ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் படத்தினுடைய ரிவ்யூவும் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரெக்கார்டிங் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ 2023 ரிலீஸ் ஆன தி மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கார்டிங் படத்தினுடைய சீக்குவலாக இந்த படம் அமைந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு கிறிஸ்டோபர் மெக்ரீன் அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காரு நம்ம தலைவர் டாம் குரூஸ் அவர்கள், ஹைலி அட்வெல் அவர்கள். ஸோ இந்த படம் இந்த எம்ஐ படத்தினுடைய ஃப்ரான்ச்சைஸாக 8வது படமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தான் வந்து எம்ஐயோட கடைசி படமாக இருக்கும் அப்படின்ற சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் ஒர்த்தாக இருக்கா, அதாவது எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த சீக்வல் அமைஞ்சிருக்கா. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்லேருந்து நிறைய மிக்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் உண்மையாகவே இந்த படத்தில் இருக்கான்றதை நம்ம கிளியர் அவுட் பண்ணிவிடுவோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரெக்கார்டிங் படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன ரீகேப் மாதிரி சொல்லுவோம். ஸோ 2020 ரிலீஸ் ஆன இந்த மிஷன் இம்பாசிபிள் ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படின்ற ஒரு என்டிட்டி, அது வந்து ஹியூமன் கைண்டே மேன் கைண்டே அழிக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு இது, அது வந்து ஆழ்கடலில் இருக்குது. ஸோ அதுக்கான கீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அந்த எல்லாத்தையும் கீஸை வந்து நம்ம ஈத்தன் ஹண்ட் வந்து ஹண்ட் பண்ணிட்டு வந்துடுறாப்புல. ஸோ அந்த ஹண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பிரசிடென்ட்லேருந்து இப்போ இந்த கதை எப்படின்னா பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்லேருந்து ஒரு கால் வருது, ஈத்தன் நீங்கள் வாங்க நம்ம பேசணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட 30 வருஷ சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த எல்லா மிஷனுமே சக்ஸஸ்ஃபுல் தான். ஸோ அதனால் எங்களுக்கு என்ன விஷயம்னா உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு இது பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து ஆழ்கடலில் இருக்குது, இந்த மிஷனில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் இதை வந்து எடுத்துக்க விரும்புகிறீங்களா, இந்த மிஷனை டாஸ்க் எடுத்துக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பர்மிஷன் கேட்குறாங்க. நம்ம தலைவன் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாப்புல. ஸோ ஆரம்பித்து ஹியூமன் கைண்டை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இது வந்து ஸ்பாய்லர் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ தைரியமாக நீங்கள் இந்த ரிவ்யூ பார்க்கலாம், ஸ்பாய்லர்லாம் இருக்காது. கதையை சொல்லிட்டேடா அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த கதையை வந்து உலகளாவியே எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க. இது ஒரு பேசிக் லைன் தான், அந்த லைனை தாண்டி நிறைய லைன்ஸ்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அதை நான் சொல்லலை. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலி வெரி வெரி டாப் நாச்சாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எல்லா சைட்லேயும் லைக் மியூசிக்காக இருக்கட்டும், லைக் எடிட்டிங்காக இருக்கட்டும், லைக் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. எது விஎஃப்எக்ஸ் எது ஒரிஜினல்னு தெரியல, அந்தளவுக்கு ஒரு பெரிய டாப் நாச்சாக ஒர்க். இது நான் வந்து நம்ம சொல்லி புரியணும் அவசியம் இல்லை. இது நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி இந்த ப்ரீவியஸாக இருக்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டில் அந்தளவுக்கு டாப் நாச்சான விஎஃப்எக்ஸ் பூந்து விளையாண்டாங்க. எஸ்பெஷலி இந்த ஆழ்கடல் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஎஃப்எக்ஸில் நடத்திருப்பாங்க. இல்லை விஎஃப்எக்ஸும் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரிஜினாலிட்டி ஸ்டண்ட்டும் இருக்குது. அது வந்து கெஸ் பண்ண முடியாது உங்களால், அந்தளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பிடிக்கலாம். இது லிட்டரலி ஒரு 2 hours 40 minutes கிட்ட ரன் ஆகிற ஒரு படம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டரோட வரலாறு பேசுகிறாங்க, 30 வருஷம் சர்வீஸ் பற்றி பேசுகிறாங்க, அவர் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சார் உங்களுடைய இதுதான் நீங்கள் பண்ணணும், இது மட்டும் நீங்கள் முடிச்சு கொடுத்துருங்க சார், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கொஞ்சம் வளவலா கொலான்னு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில விஷயங்கள் அரங்கேறுது. கொஞ்சம் ஸ்டண்ட்ஸும் இந்த படத்தில் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி கொஞ்சம் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெலோ ட்ராமா வரைய சீக்வன்ஸில் போயிடுது. முக்கியமாக நிறைய கான்வர்சேஷன் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெச்சான கான்வர்சேஷனே இருக்குது. ஒரு சில டைமில் வந்து அவங்க பேசுகிறது ரொம்ப சின்னதாக பேசுகிறாங்க. சப்டைல்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இருந்தாலுமே ரொம்ப மைல்டாக பேசுகிறாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. நீ யாரா ஹாலிவுட் படத்துக்கு அட்வைஸ் கொடுக்குற அப்படின்னு நீ நினைக்க வேணாம். எதுவாக இருந்தாலும் படம் தாங்க, அது ஹாலிவுட் படமாக இருந்தால் தமிழ் படமாக இருந்தாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச்சாக இருக்குது. ஈவன் ஒரு சில ஸ்டண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி கடைசியாக ஒரு 40 நிமிஷம் வச்சு செஞ்சுருப்பாங்க படத்தில். அது அதாவது நான் சொன்ன இந்த மைனர் மிஸ்டேக்ஸ் எல்லாமே மறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்டண்ட் நம்ம வாயப்பழக்க வச்சிடும். ஒரு ஜா ட்ராப்பிங்காக இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட் எஜ் த்ரில்லர் ஃபீல் கொடுக்குற அளவுக்கு அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் இருக்கும். எப்படா இந்த மனுஷன் பண்ணுறான், எப்படா இந்த மனுஷன் பூந்து விளாட்றான், அந்த 62 வயசில் ஒரு மனுஷன் பண்ணுற வேலையாடா இது. 62 வயசுலாம் நான்லாம் எப்படி இருப்பேன் எனக்கே தெரியாது. ஆனால் இந்த மனுஷன் வந்து அவ்வளோ டெப்த்தாக ஒரு இந்த அளவுக்கு டெடிகேட்டிவாக யாரும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மனுஷன், இந்த டாம் க்ரூஸ் மனுஷன் வந்து பொழந்து கட்டிருப்பார். ஃபைனல் 40 நிமிஷம் அந்த ஜெட்டு ஃபைட் சீக்வன்ஸு, அப்புறம் வந்து அவருக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, அதில் வர ஃபைட் சீக்வன்ஸு. ஸோ எதான் அதை சொல்ல முடியாதுங்க. ஐயோ வாயை திறந்து அது ஸ்பாய்லர் ஆகிடும். அந்த சீன்ஸ்லாம் மிரட்டி விட்டுருப்பாருங்க. எனக்குலாம் ஜெட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ உழுந்துற போகிறோம் பிடிச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அண்ட் ஒரு கிட்டத்தில் வந்து சில அழுகையில் வர மாதிரியான சில சீக்வன்ஸ் இருந்தது. ஏன்னா அவருடைய ஃபைனல் அப்படின்றனால
ஸோ ஃபைனல் ஃபேர்வெல் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஃபேர்வெல் மாதிரி இந்த படம் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபேர்வெலுக்கு ஏற்ற சில சீக்வன்ஸ் இந்த படத்தில் அமையுது. சில நாஸ்டாலஜிக்கா மூமெண்ட்டு சில விஷயங்கள்லாம் ரீகலெக்ட் பண்ணி இந்த படத்தில் கொண்டு வராங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த படத்தில் கொஞ்சம் பிரமிப்பு அதிக வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்த பாசிட்டிவ்னா ஸ்டண்ட்டு தான். ஸ்டண்ட்டு தான் இந்த படத்தில் ஸ்டண்ட்டு தான் நிறையா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டண்ட்டுலாம் அந்த கடைசி 40-50 நிமிஷம்லாம் உங்களை வந்து அப்படியே கண்ணை அப்படியே ஸ்க்ரீனில் ஒத்திக்கலாம், அதுலேருந்து வெளியே வர மாட்டீங்க, அப்படியே சீட்டேஜில் தான் உட்காந்து பார்ப்பீங்க. அந்தளவுக்கு தரமான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்தது, எஸ்பெஷலி அந்த 40 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டாம் க்ரூஸ் அவரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யூஸ்வலாக எப்பயும் போல் பிச் எடுத்துட்டாரு. அது நிறையா சொல்லிட்டேன் இது முன்னாடியும், இருந்தாலும் சொல்கிறேன், அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மனுஷன் வந்து பயங்கரமாக பண்ணிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படம் ஃபுல்லாகவே. அண்டு இதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ் ஹெட்வெல்லாக இருக்கட்டும், பாமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அவருடைய நண்பர்களாக இருக்கட்டும், ஒரு பக்கத்தில் கொஞ்சம் படத்தை வந்து ஒரு மாதிரி எமோஷனலாகவும் நம்மளை வந்து அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. எமோஷனலாகவும் சில விஷயங்கள் நம்மளுக்கு கன்வேயும் ஆகுது. ஏன்னா அந்த ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபேர்வெலுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஃபேர்வெல் தான் இந்த படமே லிட்டரலி. ஏன்னா 62 வயசு ஆச்சு, இதுக்கப்புறம் அவர் வந்து முடியாதா அப்படின்றனால இந்த மிஷன் இம்பாசிபிள் 8 வரைக்குமே ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் எண்டு வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி என்ஜாயபுளாக இருந்தது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் தான். இந்த படத்தோட நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். முக்கியமாக நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்குது, நிறைய லென்த்தான சீக்வன்ஸ் இருக்குது, நிறைய மெலோ ட்ராமாட்டிக்காக சில விஷயங்கள் போகுது. அதுவே இந்த படத்தோட டியூரேஷனை வந்து அபகரிச்சிக்கிறது. எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வருது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 2-3 ஸ்டண்ட்ஸ் வந்து ஃபில் ஆயிருந்தால் கூட தெரியாது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்டண்ட் கம்மியாக இருக்கிறனால ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த நிறைய ட்ராமாட்டிக்காக நிறைய மெலோ ட்ராமாட்டிக்காக நிறைய டயலாக்ஸ் பேசிகிட்டே இருக்காங்களா, அது கொஞ்சம் சோர்வுடைய வைக்குது. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. அதேமாதிரி ரொம்பவும் நீங்கள் எதிர்பார்த்து போகணும், அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். அது ஏன்ன்றதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோ. நீங்கள் ரொம்பவும் ஸ்டோரி எதிர்பார்க்காதீங்க, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த படம் நினச்சா மேபி வந்து எப்படி சொல்கிறேன்னா, அந்த சீக்குவல் எடுத்தாங்க இல்லையா 2023, அதையும் ட்ரிம் பண்ணி இந்த படத்தை சேர்த்து கூட எடுத்துக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கதைக்களம் தான் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இந்த படத்தை ஒரு மார்க்கெட் ஆகணும், ஒரு படத்தை பிஸ்னஸ் ஆகணும்னு எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் நான் இதை கருதுறேன். என்ன தான் டாம் க்ரூஸ் ஃபேன் அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து வாண்டடாக எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் இந்த பொன்னியின் செல்வன் இருக்குது இல்லையா, அது வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. பட் செகண்ட் பார்ட் வந்து நிறைய பேருக்கு பெருசாக எடுபடலைன்ற மாதிரி, அந்த மாதிரி சில பேருக்கு இந்த படம் அமையறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதையும் நான் இப்போ தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து அந்த பேசியே படத்தை லென்த்தாகி கூட்ட மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் தோணுது. ஸோ மற்றபடி இந்த மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் தாண்டி படம் கண்டிப்பாக நீங்கள் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த எம்ஐ சீரிஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாகவே அமையும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. டாம் க்ரூஸ் ரசிகர்கள்லாம் இந்த படத்தை கொண்டாடுவீங்க, கொட்டி தீப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு படத்தை வந்துருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டிங் வந்து 5க்கு 3.75. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ எனக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே வித் மீ FDFS with மோகி.